அனைவருக்கும் வணக்கம். நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல. இந்த பீரியடில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு தனி கதை. மீன்வைல் இந்த டைமில் எனக்கு கிடைச்ச சில எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். மோஸ்ட்லி ஃப்ரம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு யோசித்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. அது என்ன பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? முதல்ல சின்னதாக ஒரு சம்பவத்தை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ரிலேட் பண்ணலாம். இந்த சம்பவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கற்பனையாக என்னோடய நண்பர் ஒருத்தர் எடுத்துக்கிறேன். அந்த நண்பர் எல்லா வகையிலையும் ஓகே, பட் 4 பேருக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதில் கொஞ்சம் லேக் ஆகிறவர். உதாரணத்துக்கு ரொம்ப பேசிக்கான விஷயம், சாப்பிடும்போது வாயை மூடிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, நண்பர்கள் கூட சொல்லியிருக்கலாம். இவர்கிட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கம் என்னென்னா, சாப்பிடும்போது வாயை திறந்துக்கிட்டு சாப்பிடுவார். இதனால் என்ன சிக்கல் அப்படின்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வாயை திறந்து சாப்பிடும்போது அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அது எல்லோராலும் ரசிக்கப்படுறது இல்லை. இன்ஃபேக்ட் அவருக்கு பின்னாடி அவருடைய இந்த பழக்கத்தை பற்றி கேலியாக கிண்டலாக சிரிக்கிறவங்கள பார்த்துருக்கேன். ஸோ நம்மளில் யாருக்காவது அந்த மாதிரி பழக்கம் இருந்தால் மாற்றிக்க முயற்சி பண்ணலாம். ஒரு கார்ப்பரேட் மாதிரியான சூழ்நிலையில் நம்ம நாகரிகமாக நடந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் தப்பு ரைட்டு அப்படிங்கிறது செகண்டரி. வாயை மூடி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி இது வாயை மூடி சாப்பிடவும். என்ன ப்ரோ இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. கார்ப்பரேட் என்வரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், கார்ப்பரேட்டுன்றதில் பொதுவெளி அப்படின்னு வந்துட்டாவே மற்றவங்களை அனாய் பண்ணுற எந்த விஷயங்களையும் நம்ம செய்யக்கூடாது. அது நம்மளை பற்றி ஒரு தப்பான இமேஜை க்ரியேட் பண்ணிடும். நாகரிகம் வளர்ந்த இந்த உலகத்தில் நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகணும் இல்லையா? இந்த விஷயங்கள் ரொம்ப சிலியாக தெரியலாம், ஆனால் இதோட இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். இதை ரிலேட் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், அனில் அம்பானி நம்ம எல்லாருக்கும் தெரியும், முகேஷ் அம்பானியோட தம்பி. அவர் ஒரு காலத்தில் ஓஹோன்னு வாழ்ந்த ஆள். அப்போ நடந்த சம்பவம் ஒன்று. இவர் கிளைண்ட்டை பார்க்க போயிருக்காரு. எல்லாம் ஓகே, கிளைண்ட்டும் இவருக்கு ப்ராஜெக்ட் கொடுக்க தயாராக தான் இருந்திருக்காரு. ஆனால் அந்த கிளைண்ட் ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு இவரை பற்றி. எல்லாம் ஓகேங்க, ஆனால் என்ன உங்கள் கம்பெனியோட முதலாளி இவ்வளோ குண்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு. அவர் இந்த கமெண்ட் சொல்லும்போது முகேஷ் அம்பானியோட வெயிட்டு கிட்டத்தட்ட 185 கிலோ. இந்த கமெண்ட்டுக்கு அப்புறம் முகேஷ் அம்பானி இது ஒரு சேலஞ்சாகவே எடுத்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ரீசெண்டாக இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அந்த ஷேப்புக்கு வந்திருக்காரு. அவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் மேனுக்கே இந்த மாதிரியான ஒரு கமெண்ட், குறிப்பாக யூரோப் அமெரிக்கா மாதிரியான வளர்ந்த நாடுகளில் பெரிய பெரிய சிஓக்களை பார்க்கும்போது இது எல்லாமே மேட்டர்ஸ் அ லாட். இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விஷயம் இருக்குது. சமீபத்தில் என்னோடய பர்சனல் நண்பர் ஒருத்தரை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். அவர் யூஸ்வலாகவே மீசை நார்மலாக நம்ம வச்சுருக்க மாதிரி வச்சுருப்பார். இந்த முறை பார்க்கும்போது அவருக்கு மீசை இல்லை. என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். என்னோடய நண்பர் அவரோட பாஸோட அட்வைஸ் படி மீசை எடுத்துகிட்டு தான் சொன்னார். அதுக்கான காரணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னோடய நண்பர் ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துட்டார். அவர் மீட் பண்ணுற ஆட்கள் எல்லாருமே ஒரு கம்பெனியோட சிஓஓ, எம்டிஓ, ஈவன் சில டைம்களில் ஃபவுண்டரோ. பெரும்பாலும் இவர் டீல் பண்ணுறது ஐரோப்பியர்கள் அல்லது அமெரிக்கர்களோட. என்னோடய நண்பர் நம்ம முன்னாடி சொன்னது போல் நல்லா கட்டையாக பெரிய மீசை வச்சுருப்பார். அது ஒரு சில நேரங்களில் மீட் பண்ண போகிற அந்த பெரிய ஆட்களோட கவனத்தை அன்னெசரியாக இருக்கக்கூடும். அதனால தான் மீசை எடுக்க சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளோட பேச்சு மட்டும் இல்லை, நம்மளுடைய நடை உடை பாவனை எல்லாமே நம்ம யார் அப்படிங்கிறத காட்டக்கூடிய விஷயம். கமிங் பேக் டு வாயை மூடி சாப்பிடுவோம். வாயை திறந்து சாப்பிடும்போது அது ஏற்படுத்துகிற சத்தம் நிறைய பேரை அனாய் பண்ணக்கூடிய விஷயம். அதனால தான் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.